அன்னை மீனாட்சியையும் இறைவன் சுந்தரேஸ்வரரையும் வணங்கி துவங்குகிறேன். சபையோர் அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ராம்கி முருகன் என்னோட வெல்விஷர். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸோட 10th ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் பண்ணோம். சென்னை ஜோதிட திருவிழான்ட்டு நம்ம மரியாதைக்குரிய சின்ராஜ் சார், நம்மளுடைய மரியாதைக்குரிய பொன்னையா சுவாமிகள் இவர்களுடைய தலைமையில் தான் நடந்துச்சு. அந்த விழாவில் தான் அவர் முதலாக அறிமுகமானார். அந்த விழா முடிந்து சில மாதங்கள் கழித்து அவரும் நானும் ஒரு தடவை சந்தித்து பேசிகிட்டு இருந்தப்ப அவர் என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அவருடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக அது கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் கிடையாது. அது சம்திங் லைக் ஒரு மிகப்பெரிய ஃபார்மசூட்டிக்கல் ஜாயிண்ட் இண்டஸ்ட்ரி மாதிரி பண்ணணும், சம்திங் வெரி பிக்கர் தென் பயோகான் ரேஞ்சுக்கு அவர் என்கிட்ட விஷுவலைசேஷன் சொன்னார். நான் அவரை வாழ்த்தி அனுப்பிச்சேன். கொஞ்ச நாள் கழித்து நான் மதுரைக்கு போகிறேன் பாக்கியநாதன், நாங்கள் ஹோம் டவுன் அது அப்படின்னாரு. என்ன சார் சென்னையில் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுன்னா, இல்லை அங்கே மதுரா காலேஜில் நான் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன். வித்தின் 2.5 இயர்ஸில் இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி, இவ்வளோ பெரிய மாணவர்களை உருவாக்கி, ஆசிரியர்களை உருவாக்கி, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன். அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய விஷன் இது கிடையாது, இதை விட பெருசு வச்சுருக்கிறார். அப்படி யோசிக்கும்போது அதோட பாதையில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதனால் நீங்களும் உங்களுடைய இலக்குகளை எப்பொழுதுமே பெரிதாக வைத்து கொள்ள வேண்டும் என்றதை தான், அதுக்காக தான் சொல்கிறேன். அதுபோல் உங்களுடைய ஆசிரியர் நம்முடைய சார் சுப்பிரமணியம் சாருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவித்த பெருமை எனக்கு இருக்குது. நம்முடைய 13வது ஆண்டு எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபங்க்ஷனில் லாஸ்ட் இயர். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே என்னுடைய நெஞ்சுக்கினிய நண்பர்கள். சின்ராஜ் சாரெல்லாம் கேட்டால் உயிரையே கொடுத்துருவேன். யார் உயிரை கொடுக்கறதுன்னு போட்டி, அந்த அளவுக்கு அவரை சுற்றி ஒரு அன்பு வட்டம் இருக்குது. அதாவது கமலஹாசனோட நிறைய நண்பர் இருக்கிறார் இல்லையா, சண்டைன்னு வந்துச்சுன்னா சட்டை கிளியை தான் செய்யும்னு சொல்லிட்டு கௌதம் வாசுதேவன் மேனனும் அப்புறம் இப்போ விக்ரம் படம் எடுத்த டைரக்டர்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, நான் தான் ஃபேன் பாய்னு கமலஹாசனுக்கு, அது மாதிரி சின்ராஜ் சாருக்கு நான் தான்டா ஃபஸ்ட்டு அப்படின்னு போட்டி போடுற நிலைமையில தான் இருக்கார். அந்தளவுக்கு என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர் என்னுடைய குரு. நம்முடைய பொன்னையா சுவாமிகள்லாம் வாழும் மகரிஷி, மதுரை ஈண்டெடுத்த மாமைந்தன். அவர் கூட இருக்கிற சபை, அவர் தலைமை தாங்குகின்ற சபைகள் எல்லாம் பேறு பெற்றது. மேடையில் இருக்கிறவங்க, இங்கே இருக்கிற கீழே இருக்கிறவங்கன்ற வித்தியாசம் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே ஜோதிடத்தால் ஒன்றிணைக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாருமே ஞானம் என்கின்ற ஒரு புள்ளியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நம்முடைய மதுரை கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி இது ஞானத்தின் வெளிப்பாடு, அறிவின் வெளிப்பாடு கிடையாது. இந்த வகையில் நான் இங்கே வாழ்த்து சொல்கிறது, ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்கிறது ராம்கி முருகனுக்கு சொல்கிறதா இருந்தாலும் மிக 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 நன்றியாம் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார், மதுரை கல்லூரிக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஜோதிடத்தை பள்ளி கல்லூரியிலேருந்தே கொண்டு ஒரு சிலபஸாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன். அது நம்ம இருக்கிற திராவிட கல்ச்சரில், பொலிட்டிக்கல் சினாரியோவில் அதை கொண்டு வர முடியுமான்னு தெரியல. மேபி லேட்டர் நடக்கலாம். அட்லீஸ்ட் கல்லூரியில் மதுரையில் அதை நீங்கள் அனுமதித்து அதை ஒரு பாடத்திட்டமாக கொடுத்தது மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சாதாரணமாக பண்ணோன்னா குறைஞ்சது 2-3 லட்ச ரூபாயாச்சும் ஆகிடும். ஏன்னா நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறேன். ராம்கி முருகன் கிட்ட நான் சொன்னது, ரொம்ப செலவு பண்ணாதீங்க சார், ஜோதிடத்துக்கு செலவு பண்ணி எந்த பெரிய ரிட்டனும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதையும் தாண்டி ஒரு மாணவர்களை உருவாக்குவதற்கு தனி ஒரு ஆளாக போராடி அதை செய்கிறாருன்னா இறைவன் துணை இல்லாமல் இதை செய்யவே முடியாது. அன்னை மீனாட்சியின் துணை உங்களுக்கு என்றும் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரணும் சார் மதுரை கல்லூரியில் ஜோதிடத்துக்கு. அதை நான் அவரோட சார்பாக எல்லோருடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு சார் சொன்ன மாதிரி உங்களுடைய அஃபிஷியல் பாடத்திட்டத்தில் கூட நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வி ஆர் வெரி கிரேட்ஃபுல்.
இதை வச்சு நாங்கள் அப்படியே ஜோதிடத்தை அடுத்த லெவலுக்கு பள்ளி கல்வியிலேருந்தே கொண்டு வரதுக்கு கூட எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 20-30 வருஷம் உயிரோடு இருந்தால் இதற்காக நான் உழைப்பேன். ஏன்னா ஜோதிடம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, நான் ஒரு பியூர் ரோமன் கேத்தலிக், நான் ஒரு ரோமன் கத்தோலிக்கத்தை சார்ந்தவன். நான் ஜோதிடத்திற்குள் வந்து ஜோதிடத்தின் அனைத்து பாடப்பிரிவுகளையும் படித்து சற்றேறக்குரிய 10 லட்சம் லைன்ஸ் கோடு எழுதி எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸை 13 வருஷமாக நடத்திட்டுருக்கிறேன். ஜோதிடம் என்பது மதம், மொழி, இனம், நிறம் எல்லாத்தையும் தாண்டியது. ஜோதிடம்தான் பிரபஞ்சமே. பஞ்சபூதங்களும் ஜோதிடம் தான். கண்களுக்கு தெரிவது யாவும் ஜோதிடம், கண்களுக்கு தெரியாதது யாவும் ஜோதிடம். நீங்கள் பார்க்குற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, சயின்ஸு எல்லாமே ஜோதிடத்துக்குள்ளே தான் இருக்குது. சரியா? எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதை நவக்கோள்களில் 27 நட்சத்திரத்தில் 12 ராசியில் அடக்கிட முடியும். இதை வந்து உணர்வு பூர்வமாக நீங்கள் எப்போ உணர்றீங்களோ, தன்னை அறிதல் தான் ஜோதிடம். நீங்கள் இங்கே படிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் படிக்கிற எவ்வளோ படித்தாலும் இந்த படித்ததை வைத்து நீங்கள் உங்களை அறிந்து கொண்டீர்களா? ஜோதிடத்தின் அடிப்படையில் நீங்கள் யார்? தன்னை அறிதல் தான் வாழ்க்கையே. நீங்கள் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் ஃபைனலாக நான் யார் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்ல, அந்த நான் யாருன்றதை உணர்றதுக்கு ஜோசியம் உங்களுக்கு உதவும். உங்களால் நீங்கள் யாருன்றதை ஜோசியத்தை வச்சு கோரிலேட் பண்ணி உணர்ந்து கொள்ள முடியவில்லைன்னா நீங்கள் இன்னும் ஜோசியத்தை கிளியராக போய் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஸோ இந்த ஜோதிட மாணவர்கள் தன்னை அறிதலை ஜோதிடத்தின் மூலமாக அறிஞ்சு என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் என்ன ஜோதிட காரணம் அப்படின்றத அவங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா என் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஊகிக்க முடியும். சரியா? அதே மாதிரி கோச்சாரம் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து டெய்லி ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் கோச்சாரத்தை பற்றினா உடனே ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியை பற்றி தான் பேசி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு பெயர்ச்சியோட விஷயத்த சொல்கிறேன். கடந்த 7 மாதமாக இந்த செவ்வாய் மிதுனத்திலையும் கடகத்திலையுமே இருந்து இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்ததை வந்து எந்த ஒரு பெரிய ஜோதிடரும் யூடியூப்பில் பேசினதை நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள்லாம் உணர்ந்தீங்களான்னு தெரியல. செவ்வாய் நார்மலாக 1.5 மாதத்தில் 2 மாதத்தில் ஒரு ராசியை கடந்து போயிடுவார். சரியா? செவ்வாய் வந்து மிதுனத்துக்கு ஆகாது, புதனுக்கு ஆகாது. செவ்வாய் கடகத்தில் நீச்சம். ஸோ இந்த 60 டிகிரியில் 7 மாதம் ஆடி 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 அவர் இன்னைக்கு காலையில் தான் சிம்மத்துக்கு வந்திருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா அவர் எனக்கு 11ஆம் வீட்டதிபதி. இந்த 11ஆம் வீட்டதிபதி நீச்சம் பெற்று பகை பெற்று இருந்ததுனால இந்த 7 மாதத்தில் என்னுடைய மூத்த சகோதரர்களுடன் என்னுடைய உறவில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. ஏன் இதை சொல்கிறேன்னா ஜோதிடத்தை வாழ்வியலாக புரிஞ்சிக்கணும். ஒரு கிரகம் நம் வாழ்வியலில் எப்படி தாக்குகிறது, எப்படா இவர் சிம்மத்துக்கு வருவாருன்னு நான் காத்துட்டு இருந்தேன். அவர் வந்த அடுத்த நாள் ஐ ஃபீல் ரிலீஃப். புரியுதா? அப்போ இந்த கோச்சாரத்தை கவனிக்க ஆரம்பியுங்கள். பஞ்சாங்கத்தை பாருங்கள். பஞ்சாங்கன்றதை ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜில் ரொம்ப கேவலமாக பேசுகிற அளவுக்குலாம் பேசுகிறாங்க. ஆனால் பஞ்ச அங்கங்களை சரியாக புரிந்து கொண்டால், பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டால், நமச்சிவாய அவ்வளோதான் உலகமே. இந்த நமச்சிவாயத்தில் தான் இந்த பஞ்சபூதமே இருக்குது. இந்த பஞ்சபூத தத்துவத்தை இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. அதை நல்லா படிங்க. அந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை தெரிஞ்சவனை ஜெயிக்க முடியாது. சரியா? பட்சி தெரிந்தவனிடம் பகை கொள்ளாதேன்ற மாதிரி இருக்குது. அது வந்து என்ட்ரி லெவலில் படித்தாலும் காலப்போக்கில் அதோட அனுபவமாக படிங்க. அதே மாதிரி வாய்ப்பு கிடைத்தா நான் கூட கெஸ்ட் லெக்சர்ஸ் எடுக்கிறேன் சார், வித் யுவர் பெர்மிஷன் இன் ஃபியூச்சர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நிறைய மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்க. அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பலை. என்னை மதித்து என்னை கூப்பிட்ட ராம்கி முருகனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை கல்லூரிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.